இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஸ்கூலில் ஆனுவல் டே, அதனால நாங்கள் அங்கே கிளம்பிட்டுருக்கோம். குட்டி பையன் ரெடி ஆகிட்டோம் பாருங்கள். பாப்பா ஃபஸ்ட்டு போயிட்டா, இப்போ நாங்கள் போகிறோம். பாய், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஓகே ஓகே. There are many tasks in this game. Please jump into the first hoop and quickly pick it up. They throw the hoop in front of them and jump it again. Once they want to come back and do it once again. Do it fast. Throw the hoops in front of them and jump it again. Once again they take in the hoop, place it forward, jump inside it. Step by step, they are moving forward with great speed and talent. Now they are learning to do. Walk over the hand. Letting them begin to learn about the school. Wow, what a big task. It's all the ladies. It's really. முடிச்ச நம் ரமணியம் சங்கரா பள்ளி மாணவர்கள் அழகாக வடிவமைத்து உள்ளார்கள். நம் கண்களுக்கு விருந்தளிக்கின்றனர். பலத்த கரவோசை இதுதான் பாப்பாவோட ஸ்கூலு. நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து 3:30 தான் வர சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிஃபோர் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கும். அதனால இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா தான் ஆங்கரிங் பண்ண போகிறா, அதனால முன்னாடியே கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா படிக்கிற ஸ்கூலு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிற பாப்பாவுக்குள்ளும் ப்ரைஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சீஃப் கெஸ்ட் வந்து ஆக்டர் ரேகா மேம் தான் வராங்க. அவங்களுக்கு வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்க வந்து குட்டி குட்டி பசங்க பாருங்கள், ரெடி ஆகிட்டு எப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்னு எவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணாங்க ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் ஆனுவல் டே அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், பேரண்ட்ஸும் எல்லாருக்கும் கூப்பிட்டாங்க. குட்டி குட்டி பசங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்கள். நிறைய குட்டி குழந்தைங்களுக்கு வந்து 1 to 5 வரைக்கும் தான் இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் அந்த கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கின்னு டான்ஸ் ஆடிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாங்ஸ் மேலே டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரிசையை அப்படியே நிற்க வைப்பாங்க. சூப்பராக இருக்க பாருங்கள் அவங்களோட ஃபார்மேஷன் வந்து. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பையன் ஒரே தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். அவனால் ரொம்ப நேரமாக அங்கே உட்காரவே முடியல. அவனும் முதல்ல பிடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக் சைடு எடுத்துகிட்ருக்கேன். எத்தனை பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க கிரவுண்ட் அவ்வளோ குட்டி பசங்க ஆடுற டான்ஸ் வந்து ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு செலெக்ஷன் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது வந்து நான் சாங்ஸை அப்படியே சாங்ஸோட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணேன் வீடியோ. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து காப்பிரைட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காங்க நான். இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசிகிட்ருக்கேன். இந்த சாங் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சாங் இங்கே டான்ஸ் ஆடுற ஒவ்வொரு சாங்ஸ் வந்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. அதனால தான் நான் வந்து அந்த டைமில் அந்த சாங்ஸ்க்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த டான்ஸ் வந்து என்ன டான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ரோபோ டான்ஸு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க பசங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பசங்க இருப்பாங்க. அவ்வளோ ஆக்டிங் பண்ணிவிட்டு அவ்வளோ டான்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரோபோ போவாங்க, இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு ஒரு ரோபோ போவாங்க பாருங்கள். ஆனால் டான்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க குட்டி குட்டி பசங்க அவ்வளோ அழகாக. இந்த வீடியோவில் வந்து அந்த ரோபோ சாங் வந்து நான் டைரெக்டாக அப்படியே அப்லோட் பண்ணேன். எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இது இந்த லாங் வீடியோக்கு எப்படி நம்மளுக்கு சாங்ஸ் ஆட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதனால சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அந்த ரோபோ போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கிறேன் பையன். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டான்ஸ் கலர்ஃபுல்லாக ஆடினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரோபோ டான்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து குட்டி குட்டி பசங்க கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கின்னு ஒவ்வொரு கிளாஸ் வந்து ஒவ்வொரு டான்ஸ் பண்ணுவாங்க. இந்த எல்லோ டீம் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் க்ரீனு, அப்புறம் பர்பிள், அப்புறம் ப்ளூ எல்லா கலரும் போட்டிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பசங்க பாருங்கள். இந்த குட்டி குட்டி பசங்க பாருங்கள், அந்த தொப்பி ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்த்து பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க விளையாடுறது அது ஒரு தனி சந்தோஷம் தானே நம்மளுக்கு. எவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க பாருங்கள். பாப்பாவும் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, இதில் வந்து அப்பா கிட்ட சொன்னோம் டான்ஸ் தவிர எதில் வேணாலும் நீ கலந்துக்கோ அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது எல்லா கேம்ஸில் தான் கலந்துட்டுருக்கா. அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ப்ரைஸ் தான் வந்திருக்கு பாப்பாவுக்கு. கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி பசங்க அப்படியே ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு இல்லை டொப்பி மாட்டிக்கின்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்து தான் ஆக்டர் ரேகா மேம் வந்து அவங்க முன்னாடி ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கின்னு ஒரு ஃபோட்டோவும் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அது வந்து ஃப்ரண்ட்டு போனால் தான் நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரோபோட்டிக் டான்ஸ் ஆடின பசங்க. இதோட வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பையனை வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், அவன் ஒரு இடத்துல இருக்கான். எங்கே போனாலும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் பசங்க எப்படி இருக்காங்கன்னு காமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப சாப்பிட்டு பண்ணுவாங்க. இப்போ டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பான் பாருங்கள். பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு கடிச்சிட்டாங்க, ஆடினே டான்ஸ் ஆடினே சாப்பிட்டுட்டு பிஸ்கெட் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆடின பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த பசங்களுக்கு எல்லாருமே ப்ரைஸஸ் உண்டு. அதனால வந்து எல்லா பசங்களுக்கும் ப்ரோக்ராம் முடிஞ்சது உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரின்ஸ்பால் பேசினதுக்கப்புறம் எல்லாருக்கும் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனாங்க. கைஸ் பார்த்தீங்கல்ல எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க குட்டி குட்டி பசங்க. இது வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடின பசங்களுக்கு அப்புறம் கேம்ஸ் ஆடின பசங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் உண்டு. அதனால எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு மெடல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கின்னு இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் ரேகா மேம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பாருங்கள். அவங்க தான் ரேகா மேம், ஆக்டர் ரேகா மேம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் ஒவ்வொரு மெடல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கவுங்க பசங்களுக்கும் அவங்களோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் முடிஞ்ச உடனே எல்லோரும் கூட்டின்னு போயிட்டாங்க. பாப்பா 5th ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டில் போனோம். இந்த ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா இதில் தான் படிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டி பசங்க எப்படி டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் குட்டி பையனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே மாதிரி உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பையன் எப்படியே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பாப்பா அவங்க வருவாங்க.
லாஸ்ட்டில் தான் அவங்களுக்கு ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த பாப்பா ரெட் கலர் கைஸ் இப்போ தான் லாஸ்ட்டில் வருவா பாப்பா பாருங்கள். எல்லா பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க பசங்களை கூட்டிகிட்டு. இப்போ நாங்கள் தான் லாஸ்ட்டு. 5th ஸ்டாண்டர்ட் வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு பாப்பாவோட ப்ரைஸஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் தேங்க்யூ. குட்டி பாப்பா வந்தாச்சு, நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் கைஸ். இதோட பாப்பாவோட ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். பாய்.